الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإن تعدوا نعمة الله لا تحصوها إن الله غفور رحيم. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அகிலங்களின் அதிபதியான வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் நமது உயிருக்கும் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிவாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த அருள் நிறைந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வின் அருளை பெற வேண்டி இங்கே அமர இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் வற்றா கருணை என்றென்றும் நிறைவாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பல எண்ணிலடங்காத நிஅமத்துகளை அல்லாஹ் தஆலா செய்திருக்கின்றான். நம்முடைய உச்சன் தலை முதல் நம்முடைய உள்ளங்கால் வரை உள்ள அத்துணை உறுப்புகளும் நமக்கு அல்லாஹ் தஆலா அருளாக அவனுடைய நிஅமத்தாக நமக்கு கொடுத்திருக்கின்றான். நாம் தூங்கி எழுந்ததிலிருந்து அடுத்து நாம் தூங்க செல்லும் வரை உள்ள அத்துணை காரியங்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு சாதகமாக நாம் பயன்படுத்துகின்ற விதத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு நிஅமத்தாக அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நிஅமத்துகள் மூன்று வகையிலே இருக்கிறது. முதலாவது இருக்கின்றது அல்லாஹ் தஆலா நமக்கு நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிஅமத்துகள். அல்லாஹ் நமக்கு கொடுத்து நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிஅமத்துகள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஅமத்துகள் என்பதான சில விஷயங்களை சொல்வார்கள். அதாவது சாலிஹான மனைவி என்பது மிகப்பெரிய ஒரு நிஅமத். அதே போன்று ஒரு நல்ல வாகனம் அவனுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அதுவும் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நிஅமத். அதே போல அவன் செல்லக்கூடிய அந்த வாகனங்கள், அது மட்டுமல்லாமல் அவன் அந்த எல்லா விதமான அந்த நிஅமத்துகளையும் செய்து கொள்ளக்கூடிய அந்த விஷயங்கள், அவனுக்கு அண்டை வீடுகள் அவனுக்கு சாதகமாக அமைந்திருப்பது, அது மட்டுமல்லாமல் அவனுக்கு அந்த தங்கி இருக்கக்கூடிய அந்த வீடு அவனுக்கு நல்ல ஒரு வசதியுள்ள ஒரு வீடாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஆக்கி வைத்திருப்பது, இந்த விஷயங்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு நிஅமத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிஅமத்துகள் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். இது அல்லாத பல நிஅமத்துகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு செய்திருக்கின்றான். இப்படிப்பட்ட இந்த நிஅமத்துகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய, நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிஅமத்துகள். அதே போன்று அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்காமல் நாம் எதிர்பார்த்திருக்கின்ற நிஅமத்துகள். திருமணம் ஆகாமல் இருந்தது என்று சொன்னால் ஒரு நல்ல மனைவி அமைய வேண்டும், நமக்கு வாழ்க்கை துணை நல்லவளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பான ஒரு நிஅமத். அதே போன்று நமக்கு ஒரு தங்குவதற்கு வீடு இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு வீடு நமக்கு அல்லாஹ் தஆலா அமைத்து தர வேண்டும் என்பதாக நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு நிஅமத். அதே போன்று நல்ல வாகனம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஒரு நிஅமத். இல்லாதவர்கள் இருப்பதை எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த நிஅமத்துகள், அவனுக்கு பின்னால் கிடைக்கவிருக்கிற நிஅமத்துகள். அதே போன்று மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு அறியா புறங்களிலிருந்து ஏற்படுத்துகின்ற நிஅமத்துகள். ஒருவனுக்கு அவன் வியாபாரத்திலே போய் உட்கார்ந்திருக்கிறான், அவன் வியாபாரமே அவனுக்கு நடக்கவில்லை. திடீரென்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்த பிரார்த்தனையின் காரணமாக, யா அல்லாஹ், எனக்கு இந்த பொருட்கள் விற்காமல் நான் மிகுந்த சிரமத்திற்குள் இருக்கின்றேன் என்பதாக அவன் செய்த அந்த துஆவின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு அறியா புறத்திலிருந்து அவனுக்கு ஏதாவது ஒரு வாடிக்கையாளர்கள் வந்து அவனுக்கு அந்த வியாபாரத்தை அவன் திருப்தியாகக்கூடிய அளவிற்கு நிறைவேற்றி விட்டு செல்வார்கள். இப்படி அவனுக்கு அறியா புறங்களிலிருந்து வரக்கூடிய நிஅமத்துகள் என்பதாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற, அல்லாஹ் தஆலா நமக்கு செய்திருக்கின்ற அந்த உபகாரங்கள் மூன்று வகைகளாக இருக்கின்றன. ஆனால் அல்லாஹ் தஆலா அத்துணை விஷயங்களை நமக்கு கொடுத்துவிட்டு அவன் பரிதாபமாக, அவன் மிகுந்த வேதனையோடு குர்ஆனிலே சொல்லுவான், வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர் என்பதாக சொல்லுவான். அதாவது என்னுடைய அடியார்கள் நன்றி செலுத்தக்கூடிய என்னுடைய அடியார்கள் மிக குறைந்த நபர்கள் தான் இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா மிகுந்த வேதனையோடு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். நாம் நம்முடைய நிஅமத்துகளுக்கு நாம்
எந்த அளவுக்கு நாம் நன்றி செலுத்தி இருக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்கு நம்முடைய நாவு நமக்கு வரமாட்டேன், நமக்கு வருவதில்லை. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி அவனிடத்தை ஒரு 2 ரக்அத் தொழுது அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு கிடைப்பதில்லை. புதிதாக அல்லாஹ் தஆலா ஒரு வாகனத்தையோ அல்லது ஒரு பொருளையோ நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு வியாபாரத்தை அழகான முறையில் அமைத்து தந்தான் என்று சொன்னால், ஒரு நல்ல விதத்திலே நமக்கு ஏதாவது ஒன்றை அமைத்து தந்தான் என்று சொன்னால், அதற்கு அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக 2 ரக்அத்தை தொழுதுவிட்டு, யா அல்லாஹ் நீ கொடுத்த இந்த நியாமத்துக்கு உனக்கு நான் நன்றி செலுத்துகின்ற நடப்பையிலே எத்தனை நபர்கள் நம்மளே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே வைத்திருக்கிறோம். இன்றைக்கு சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு மனிதன் ஒரு 10 ரூபாய் உபகாரம் செய்துவிட்டார் என்றாலும் கூட, ஒரு 100 ரூபாய் உபகாரம் செய்துவிட்டார் என்றாலும் கூட, செய்தவன் எதிர்பார்ப்பான் அவன் நமக்கு நன்றி செலுத்த மாட்டான் என்பதாக. நாம் என்ன நினைப்போம், அவனுக்கு எப்படியாவது நன்றி சொல்லிவிட வேண்டும் என்பதாக. கொடுத்தவன் அதை சொல்ல மாட்டானா, அதாவது தேங்க்ஸ்பா, ரொம்ப நன்றி, ரொம்ப கஷ்டமான உதவி செய்தீர்கள் என்பதாக சொல்லி அவன் சொல்ல மாட்டான் என்பதாக ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் நாம் எண்ணுகின்றோம். அதே போன்று வாங்கி இருக்கிற மனிதன் நமக்கு ரொம்ப சுக்ரியா சொல்லிப்பா, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் நமக்கு உதவி செய்தான் என்பதாக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதாக வாங்கியவர் நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நமக்கு அல்லாஹ் தஆலா ஆரோக்கியமான உடல் அமைப்பை கொடுத்து, நமக்கு சாதகமான சூழ்நிலைகளை உண்டாக்கி, நமக்கு இத்துணை விஷயங்களை நமக்கு கொடுத்து அல்லாஹ் தஆலா அவன் நன்றி செலுத்துவதை, நன்றியை அவன் எதிர்பார்க்காமல் எப்படி இருப்பான்? ஒரு சாதாரணமான ஒரு நமக்கே நன்றி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இத்துணை விஷயங்களையும் ஒரு மனிதனுக்காக அல்லாஹ் தஆலா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும் வரை இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் தஆலா அந்த ஒரு மனிதனுக்காகவாவது இத்துணை அந்த சராசரிகளை அவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் நன்றி எதிர்பார்ப்பதிலே என்ன தவறு இருக்க முடியும்? எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு கிடைத்திருக்கிற நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நன்றி செலுத்தக்கூடிய அந்த விஷயங்களை சஹாபாக்களுக்கு ஆர்வமூட்டும் விதமாக பல நிகழ்ச்சிகளை சொல்லி காட்டுவார்கள். முற்காலத்தில் நடந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி காட்டி, நான் நன்றி செலுத்தி வாழ்ந்தால் என்ன நன்மைகள் இருக்கிறது, நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்வை மறந்த நிலையிலே வாழ்ந்தால் என்ன அவனுக்கு நஷ்டம் இருக்கிறது என்பதாக சொல்லி அவனுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களிலே முற்காலத்தில் வாழ்ந்த அந்த பனு இஸ்ராயேலுடைய சம்பவங்கள், முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய சரித்திரங்கள், இவைகளெல்லாம் சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுவார்கள். அப்படிப்பட்ட அந்த விஷயங்களிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நிகழ்வுகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முதலாவதாக பனு இஸ்ராயேலுடைய காலத்திலே நாம் அதிகம் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. பனு இஸ்ராயேலுடைய காலத்திலே 3 நபர்களை அல்லாஹ் தஆலா சோதிப்பதற்காக வேண்டி ஒரு மலக்கை அவரிடத்திலே அனுப்பி வைத்தான். ஒரு மலக்கை 3 நபர்களை சோதிப்பதற்காக வேண்டி அனுப்பி வைத்தான். அப்படி அனுப்பக்கூடிய சமயத்திலே அந்த மலக்கை அந்த 3 நபர்களிடத்திலே வருகிறார். முதலாவதாக ஒரு நபர், அவருடைய அந்த தோள்கள் எல்லாம் மிகுந்த ஒரு பார்ப்பதற்கு அருவருப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தொழு நோயாளி என்பதாக நாம் சொல்லுவோமே, அவருடைய தோள்கள் எல்லாம் பார்ப்பதற்கு அருவருப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நிலைமையிலே உள்ள ஒரு மனிதரிடத்திலே முதலாவதாக அந்த மலக்கு வருகின்றார். வந்த பிறகு அவரிடத்திலே கேட்கின்றார், உனக்கு என்ன நீ விரும்பப்படுகிறாய் என்பதாக கேட்கின்றார். அவர் சொல்கின்றார், எனக்கு என்னங்க வேணும், எனக்கு நல்ல ஒரு தோல், மக்கள் எல்லாம் என்னை அருவருப்பாக பார்க்கிறார்கள், அந்த பார்வையை விட்டு நான் மீள வேண்டும், மனிதர்கள் எல்லாம் என்னை கண்ணியத்தோடு நல்ல ஒரு பார்வையாக பார்க்க வேண்டும் என்பதாக சொல்லி அந்த மனிதன் சொல்லிவிடுகின்றார். சொல்லியதற்கு பிறகு அந்த மலக்கு அப்படியே அவரை தடவுகின்றார். அவருடைய நோய்கள் எல்லாம் இங்கே சரியாகிறது. பிறகு கேட்கின்றார்கள், உனக்கு விருப்பமான செல்வம் எது என்பதாக கேட்கின்றார். அப்படி அவர் கேட்கும் பொழுது இந்த நபர் சொல்கிறார், எனக்கு ஒட்டகம் தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஒட்டகம் ரொம்ப விருப்பமானது என்பதாக சொல்லும் பொழுது அந்த மலக்கானவர் அவருக்கு சினையுள்ள ஒரு ஒட்டகத்தை அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். அடுத்தபடியாக ஒரு நபரிடத்திலே வருகிறார். அவருக்கு தலையிலே முடியே இல்லாமல் வழுக்கை தலையாக இருக்கக்கூடிய ஒரு நபரை அவர் சந்திக்கிறார். சந்தித்து அவரிடத்திலே கேட்கிறார், உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன விருப்பப்படுகிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது அந்த நபர் சொல்கிறார், எனக்கு என்னங்க வேணும், என்னை பார்த்த மக்கள் எல்லாம் கேலி செய்யறாங்க, என்னை பார்த்து கேலி பண்ணி கொண்டிருக்கிறார்கள், எனக்கு இந்த வழுக்கை தலையை வச்சு ரொம்ப சிரமமாக இருக்கிறது, எனக்கு நல்ல அழகான ஒரு முடி இருந்தா எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் என்பதாக சொல்லும் பொழுது அந்த மலக்கான அவருடைய தலையை தடவுகிறார். அவருக்கு அழகான முடியுடைய ஒரு சூழ்நிலையிலே அவர் ஆகிவிடுகிறார். அதற்கு பிறகு அவரிடத்திலே கேட்கிறார், உங்களுக்கு விருப்பமான செல்வம் எது என்பதாக கேட்கும் பொழுது அந்த நபர் எனக்கு ஒரு மாடு எனக்கு ரொம்ப விருப்பமானது என்பதாக சொல்லும் பொழுது அவருக்கு சினையுள்ள ஒரு பசுமாட்டை அந்த மலக்கானவர் கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். அடுத்தபடியாக
ஒரு நபரிடத்திலே வருகிறார்கள். அந்த நபர் குருடராக இருக்கிறார், கண் பார்வை அற்றவராக இருக்கிறார். அவரிடத்திலே வந்து கேட்கும் பொழுது, உனக்கு என்ன விருப்பமானது என்பதாக கேட்கும் பொழுது, எனக்கு இந்த உலகத்திலே ஒன்றும் வேண்டாம், நான் மக்களை எல்லாம் சந்தோஷமாக பார்க்க வேண்டும், பார்வை எனக்கு இல்லாமல் இருக்கிறது, இந்த ஒரு விஷயம் எனக்கு பார்வை கிடைத்து விட்டால் நான் மிகவும் மகிழ்வடைந்து விடுவேன் என்பதாக சொல்லி அந்த நபர் சொல்லும் பொழுது, அந்த வழக்கானவர் அவருடைய கண்களை அப்படியே தடவுகிறார். அவர் பார்வை உள்ளவராக அவர் திரும்ப மீண்டு விடுகிறார். அப்ப அவரிடத்திலே கேட்கிறார்கள், உங்களுக்கு விருப்பமான செல்வம் எது என்பதாக கேட்கும் பொழுது, அவருக்கு எனக்கு ஆடு ரொம்ப விருப்பமானது என்பதாக சொல்லி அந்த நபர் சொல்லிவிடுகிறார். உடனே அந்த வழக்கானவர் ஒரு சினையுள்ள ஒரு ஆட்டை அந்த நபருக்கு அன்பளிப்பாக கொடுத்துவிட்டு, அவர் சில நாட்கள் கழித்து, சில மாதங்கள், சில ஆண்டுகள் கழித்து அந்த நபரிடத்திலே திரும்ப வருகிறார்கள். அந்த வழக்கானவர் அதே தோற்றத்திலே, ஒரு ஏழையான ஒரு தோற்றத்திலே அந்த நபரிடத்திலே வருகிறார்கள். 3 நபர்களிடத்திலும் வருகிறார்கள். முதலாம் நபரிடத்திலே சென்று கேட்கிறார்கள். அவருடைய அந்த ஏழை தோற்றத்தோடு அவருக்கு வந்து கேட்கிறார்கள், எனக்கு ஏதாவது உங்களுக்கு அந்த நோயை குணப்படுத்தினானே அந்த இறைவன் பொருட்டாக எனக்கு ஒரு ஒட்டகத்தை எனக்கு அன்பளிப்பாக தாருங்கள் என்பதாக கேட்கும் பொழுது, அந்த நபர் சொல்கிறார், நன்றி மறந்தவராக, நான் இவையெல்லாம் என்னுடைய திறமையால் நான் சம்பாதித்த பொருட்கள், நான் இவையெல்லாம் என்னுடைய அந்த உஜர்வ பராக்கிரத்தை கொண்டு நான் என்னுடைய சொந்த சம்பாத்தியத்தை கொண்டு சம்பாதித்த பொருட்கள், உனக்கு எல்லாம் தர முடியாது என்பதாக சொல்லி நன்றி மறந்தவராக அந்த நபர் கூறிவிடுகிறார். அப்பொழுது அந்த மலக்கானவர் சொல்கிறார், நீ உன்னுடைய அந்த பேச்சிலே உண்மையானவனாக இருந்தால் நீ முன்பிருந்ததை போலவே ஆகிவிடு, பொய்யனாக இருந்தால் நீ முன்பிருந்ததை போலவே ஆகிவிடு என்பதாக சொல்லும் பொழுது, அவர் அந்த முன்னால் எந்த நிலைமையில இருந்தாரோ அந்த நிலைக்கு அவர் திரும்ப அந்த நிலைக்கு மாறிவிடுகிறார். பிறகு 2ஆம் வருடத்திலே வருகின்றார்கள். அவருக்கு அந்த வழக்கை தலையுள்ள அந்த வருடத்திலே வருகிறார்கள். அவர் இப்பொழுது என்ன சென்றார், நல்ல அழகான முடிய வச்சு, நல்ல மாடுகள் எல்லாம் நல்ல பண்ணை போல மிக நிறைந்து காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த மனிதத்திலே வருகிறார். மனிதத்திலே வந்து அந்த நபர் கேட்கிறார், உங்களுக்கு முன்னிருந்த அந்த நிலையை மாற்றி அந்த இறைவனின் பொருட்டால் எனக்கு ஒரு அன்பளிப்பாக உங்களுடைய அந்த பசுமாடுகள் ஏதாவது ஒரு எனக்கு தாருங்கள் என்பதாக கேட்கும் பொழுது, அந்த நபரும் சொல்கிறார், இவையெல்லாம் என்னுடைய சொந்த சம்பாத்தியத்தை கொண்டு நான் சம்பாதித்த பொருட்கள், உனக்கெல்லாம் தர முடியாது என்பதாக சொல்லி நன்றி மறந்து அவர் பேசுகின்றார். அந்த மலக்கானவரிடத்திலே சொல்கிறார், நீ உன்னுடைய வார்த்தையிலே பொய்யானவனாக இருந்தால் நீ உனக்கு முன்னால் எந்த நிலைமையில இருந்தாயோ அதே நிலைமையிலே நீ மாறிவிடு என்பதாக சொல்லிவிட்டு அவருக்கு பத்துவாவை செய்துவிட்டு சென்று விடுகிறார். 3ஆவதாக உள்ள அந்த குருடத்திலே வருகிறார். அவரிடத்திலே வந்து கேட்கும் பொழுது, எனக்கு உங்களுக்கு முன்னால் இருந்த நிலைமையை மாற்றிய அந்த அல்லாஹ்வின் பொருட்டால் எனக்கு நீங்கள் உங்களுடைய ஆடுகளில் ஒன்றை எனக்கு அன்பளிப்பாக தாருங்கள் என்பதாக கேட்கும் பொழுது, அந்த நபர் சொல்கிறார், தன்னுடைய அந்த முந்தைய நிலையை சொல்லி பார்த்து, தனது அந்த நிலையை நினைத்து பார்த்து, அல்லாஹ் எனக்கு இவையெல்லாம் எனக்கு அல்லாஹ் வழங்கிய பொருட்கள், நான் ஒன்றுமில்லாதவனாக பார்வை இல்லாதவனாக இருந்தேன், ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா அனுப்பி எனக்கு இத்தனை உதவிகளை செய்திருக்கிறான், நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்பதாக சொல்லி அந்த குருடர் சொல்லும் பொழுது, அவருக்கு அந்த மலக்கானவர் அவருக்கு துஆ செய்துவிட்டு சென்றார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வை நமக்கு சொல்லித் தந்து நமக்கு பாடமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதாவது அல்லாஹ் தஆலா நமக்கு இதற்கு முன்னால் நாம் இருந்த நிலைமையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி இருந்தோம், உடுத்துவதற்கு பெருநாளைக்கு கூட துணி இல்லாமல் இருந்த ஒரு நிலைமையெல்லாம் நமக்கு இருந்துதான் இருக்கிறது. நாம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நம்முடைய அத்தா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களை வளர்த்துருப்பாங்க. அவங்க அந்த வளர்க்கும் பொழுது நமக்கு ஒரு பெருநாளைக்கு மற்ற பிள்ளைகளை பார்த்து ஏங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம வளர்ந்துருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறதான காரணத்தினால அப்படியே ஒரு விஷயத்தின் காரணமாக நம்ம என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா, நான் இதையெல்லாம் என்னுடைய சொந்த சம்பாத்தியத்தின் மூலமாக எனக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதாக சொல்லும் அளவிற்கு நாம் இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் எந்த அளவிற்கு நாம் நன்றியை மறந்த அடியார்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அந்த நியமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தி வாழ்வீர்களேயானால் உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இருப்பதை விட பல மடங்காக உங்களுக்கு பெருக்கி தருவான் என்பதாக சொல்கிறான். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலைன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத், அப்படி நீங்கள் என்னுடைய நியமத்துகளுக்கு மாறு செய்து அதனை நீங்கள் புறக்கணித்து வாழ்வீர்களேயானால் உங்களுக்கு என்ன நிலைமை உண்டாகும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கிறது என்பதாக சொல்லி நமக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறான். எனவே நாம் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பொருட்களிலே நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியார்களாக நாம் மாறிவிட வேண்டும். அடுத்தபடியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே பல்ஆன் இப்னு பாவூரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், தௌராத் வேதங்களை எல்லாம் கற்றறிந்த ஒரு வேத அறிஞர் அவர். அப்படிப்பட்ட அந்த நபருடைய அந்த தனிப்பட்ட ஆற்றல் என்னவென்று சொன்னால், அவர் துஆ செய்தால் உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டு வரும். அவர் யாருக்காவது நம்ம சொல்ல துஆ செய்யுங்க
அவரிடத்திலே போய் ஒருத்தர் சொல்லி அவர் துவா செஞ்சுட்டாருன்னு சொன்னா அவருக்கு அந்த காரியங்கள் உடனே நிறைவேறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை பெற்ற இறை நெருக்கத்தை பெற்ற ஒரு அடியார் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வாழ்ந்து வந்தார். அப்படிப்பட்ட அந்த நிலைமையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காஃபிர்களோடு அந்த இறைவனை மறுத்த அந்த நபர்களோடு போரிட தயாராகும் பொழுது இறை மறுப்பாளர்கள் எல்லாம் பல்ஆமியோட பாவரா இருக்காருன்னு தெரியும்ல அவங்களுக்கும். அந்த நபர் துவா செய்து ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ் என்பதாகவும் தெரியும். இதனை தெரிந்து கொண்டு அவரிடத்திலே எனக்கு மூசாவுக்கு எதிராக நீங்கள் துவா செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கு அதெல்லாம் தரோம் இதெல்லாம் தரோம் என்பதாக சொல்லி ஆசை காட்டி அவரை மூசாவுக்கு எதிராக துவா செய்யுமாறு அவர்கள் நிர்பந்திக்கிறார்கள். அவர்களே அந்த இறை மறுப்பாளர்களிடத்திலே சொல்கின்றார்கள். இவரும் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் தனக்கு வழங்கிய அந்த நியமத்துகளை எல்லாம் மறந்து அந்த ஞானங்களை எல்லாம் மறந்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் மூசாவுக்கு எதிராக துஆ செய்வதற்கு ஒரு ஆயத்தமாகி விடுகிறார். இப்படி இருக்கிற நிலைமையில் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வமக்கரு மக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அதாவது அவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சூழ்ச்சியாளர்களில் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரர் என்பதாக சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. நீங்க ஒன்று செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா 100 200 அப்படி பன்மடங்காக நமக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு சோதனைகளை நமக்கு கொடுத்து விடுவான். எனவே அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் என்று சொன்னால் அவர் மூசாவுக்கு எதிராக துஆ செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மூசாவுக்கு சாதகமாக அல்லாஹ் தஆலா அவருடைய நாவை திருப்பி விடுகிறான். யா அல்லாஹ் மூசாவுக்கு நீ உதவி செய். அவர் என்ன செய்யறாரு? என்ன செய்ய போறாரு? மூசாவுக்கு அழிவை கொடுக்கலாம் துஆ செய்ய போறார். மூசாவை நீ எப்படியாவது அந்த காஃபிர்களுக்கு வெற்றியை தந்து மூசாவுக்கு நீ தோல்வியை தந்து விடு என்பதாக சொல்லக்கூடிய அந்த நாவை அல்லாஹ் தஆலா புரட்டி என்ன செய்தான் என்று சொன்னால் மூசாவுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ் அவருடைய படைகளை நீ வெல்ல வைத்து விடு, எதிரிகளுடைய படைகளை தோற்க வைத்து விடு என்பதாக சொல்லி அவர்களுக்கு எதிராகவும் மூசாவுக்கு ஆதரவாகவும் அவர் துஆ செய்யும்படி அல்லாஹ் தஆலா அந்த நாவை அல்லாஹ் தஆலா திருப்பி விட்டான். பிறகு அல்லாஹ் தஆலா அவருடைய ஞானங்களை எல்லாம் பறித்து விட்டான். அவர் செய்த செயல் எவ்வளவு பெரிய ஒரு அநீதமான ஒரு செயல். அல்லாஹ்வுடைய அந்த ஞானங்களை அல்லாஹ் வழங்கிய நியமத்துகளை மறந்தவராக அந்த நியமத்துகளை புறக்கணித்தவராக அவர் என்ன செய்தார்? இறைவனுக்கு மாற்றமான ஒரு அந்த நபர்களுக்கு உதவி செய்ய முன்வந்தார். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவருடைய ஞானங்களை எல்லாம் அப்படியே பறித்து விட்டான். அவருடைய அந்த எல்லா விதமான அந்த வளங்களையும் அவன் அல்லாஹ் தஆலா அவரிடத்திலிருந்து பறித்து விட்டு அதனையும் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். இப்படி ஒரு மனிதர் இருந்தார். இவருக்கு உதாரணம் இது போன்ற மனிதர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஃபமஸலுஹும் கமஸலில் கல்ப் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அவர்கள் ஒரு நாயை போன்றவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நன்றி மறந்த அடியார்களை அல்லாஹ் இன்னைக்கு நன்றிக்கு உதாரணமாக நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா அவர் அந்த நபர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஃபமஸலுஹும் கமஸலில் கல்ப் அவர்கள் நாயை போன்ற உதாரணமானவர்கள் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான். அது துரத்தாவிட்டாலும் அது நாக்கை தொங்க விட்டுக் கொள்கிறது, அது துரத்தினாலும் நாக்கை தொங்க விட்டுக் கொள்கிறது. எனவே நீங்கள் அப்படி இல்லாமல் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நற்பாக்கியங்களை அருளினான் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் நன்றி செலுத்தி வாருங்கள். அல்லாஹ் தஆலா ஏதாவது உங்களுக்கு சோதனைகளை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் நீங்கள் பொறுத்துக் கொண்டு வாழுங்கள் என்பதாக நமக்கு அந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா பாடத்தை ஊட்டுகின்றான். எனவே நமக்கு வழங்கி இருக்கிற அந்த நியமத்துகள் நமக்கு அல்லாஹ் தஆலாவால் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நமக்கு கொடுக்கப்பட்டவைகள். அவைகள் அனைத்தையும் நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம், அவனுக்கு பிடித்தமான வழியிலே பயன்படுத்தினாலே அது அவனுக்கு மிகப்பெரிய செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நியமத்தாக ஆகிவிடும், அவனுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றியாக ஆகிவிடும். நாம் அவன் கொடுத்த அந்த வாகனங்களையோ நாம் கொடுத்த அந்த பிள்ளைகளையோ நாம் அவனுக்கு மாற்றமான அந்த வழியிலே நாம் செலுத்தும் பொழுது அது அவனுக்கு நன்றி மறந்த ஒரு அடியானாக நாம் மாறுவதற்கும் அது ஒரு காரணமாகிவிடும். அது மட்டுமல்லாமல் அவன் கொடுத்த நியமத்துகளை புறக்கணித்ததற்கும் அது ஒரு காரணமாக ஆகிவிடும். எனவே நமக்கு வழங்கி இருக்கிற நியமத்துகள் அது எதுவாக இருந்தாலும் சரி
சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடிய எந்த ஒரு செயலையும் என்னுடைய கணவன் எனக்கு சொல்லித் தரவில்லை. அவனை நீ அல்லாஹ் அவனுக்கு என்னுடைய பாவங்களை எல்லாம் நீ அவருக்கு செலுத்தி விடு, என்னுடைய குற்றங்களுக்கெல்லாம் அவர்தான் பொறுப்பு என்பதாக சொல்லி நம்மை பொறுப்பு சாட்டி விட்டு நம்முடைய மனைவி மக்கள் அவருடைய குழந்தைகளும் சென்று விடுவார்கள். நிறைய அவர்களை நாம் மார்க்கத்தின் பக்கமாக தீனின் பக்கமாக நாம் திருப்பினோம் என்று சொன்னாலே அதுவே நாம் நமக்கு வழங்கிய அந்த பொக்கிஷங்களுக்கு அந்த வழங்கிய அந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்திய ஒரு நல்லடியார்களாக கண்டிப்பாக நாம் ஆகுவோம். அந்த அடிப்படையில் நமக்கு நம்முடைய மஹல்லாவின் மூலமாக நம்முடைய ஒவ்வொரு இடங்களிலும் சரி பெண்கள் பயான் என்ற ஒரு அடிப்படையிலே அவர்கள் வைத்து பெண்களுக்கு அந்த தீனுடைய மார்க்கத்தை போதித்தோம் என்று சொன்னால் அவர்கள் முதலாவதாக மார்க்கத்தை விளங்கிக் கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய பிள்ளைகளை மார்க்கத்தின்படி வளர்த்து நடப்பார்கள். ஏனென்று சொன்னால் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, தாயுடைய மடி இருக்கிறதே, ஒரு குழந்தைக்கு தாயுடைய மடிதான் மிகப்பெரிய ஒரு மதரசா. தாயுடைய மடியிலே அந்த குழந்தை என்ன கற்கிறதோ, அந்த குழந்தை என்ன வாயிலே அந்த குழந்தைக்கு வாயிலே வருகிறதோ, அந்த தாயுடைய மடியிலே அவன் கற்கக்கூடிய அந்த சிந்தனைகள், அந்த வார்த்தைகள், அந்த செயல்பாடுகள் நாளை அவனை தீனுடைய பிள்ளையா அல்லது இந்த துனியாவுடைய பிள்ளையா என்பதை தீர்மானிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி என்று சொன்னால் அந்த தாயுடைய மடியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பெண்களை நாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டும். நம்முடைய குழந்தைகளை நாம் தீனின்படி நாம் வாழ்வதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படை நம்முடைய மஹல்லாவிலே இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்ஷா அல்லாஹ் பெண்களுடைய புரோகிராம், பெண்களுடைய பயான் அந்த நம்முடைய பள்ளியிலே இன்ஷா அல்லாஹ் நடைபெறுகிறது. நாம் நம்முடைய பெண்களை நம்முடைய அந்த நமக்கு கிடைத்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை இந்த தீனுடைய அந்த நிகழ்ச்சிகளை நாம் கலந்து கொள்ள வைத்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு பிரயோஜனமாக தீனுடைய சிந்தனையை ஊட்டக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் கலந்து கொள்ள வைத்தோம் என்று சொன்னால் நாளை நம்மை அவர்கள் வழிநடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. நாம் கொஞ்சம் தவறுதலாக தொழுகைக்கு செல்லாமல் இருந்தால் கூட தொழுகைக்கு மணியாகிவிட்டது, தொழுகைக்கு நேரமாகிவிட்டது என்பதாக நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் அனுப்பக்கூடிய ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் உருவாகிவிடும். நாம் அப்படி இல்லாம அதெல்லாம் பார்த்துக்கலாம், அவங்க சும்மா இருக்கிறவங்க அங்க போவாங்க, எந்த வேலையும் இல்லாதவங்க அங்க போவாங்க என்பதாக சொல்லி நம்மளும் வராம நம்முடைய பெண்களையும் அனுப்பாம இப்படியே நாம் உலகத்தின் பக்கமே வழிகாட்டி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பான ஒரு சூழல் நமக்கு உருவாக்கி தந்துவிடும். எனவே நாம் நம்முடைய பெண்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த நாளிலே நம்முடைய